Hi friends, welcome back to Majestic Tamil. So இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி செய்யறது அப்படிதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்னதாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்டை வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதாவது ஒரு பல்பு இருக்கு, ஒரு பேட்டரி இருக்கு. இந்த பல்ப் அண்ட் பேட்டரி வந்து கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒயர் வந்து தேவைப்படும். ஸோ பட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஒயர்லெஸ் ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவரை வந்து அதாவது பேட்டரியில இருக்க பவரை வந்து எல்இடிக்கு நம்ம வந்து ஒரு ஒயர்லெஸ்ஸா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஸோ அதுதான் இந்த வந்து ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஒயர்லெஸ் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காப்பர் ஒயர் வந்து எடுத்திருக்கோம். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய நான் ஒரு ஒயரை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஷாப்லேயே வந்து கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஒரு ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து இந்த ரவுண்டாக சுற்றுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து தேவைப்படும். இதே போல் நம்ம வந்து ஒரு 15 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து காப்பர் ஒயரை வச்சு சுற்றிடணும். இப்போ நம்ம காப்பர் ஒயரை வந்து 15 ரவுண்ட்ஸ் வந்து சுற்றியாச்சு. 15 ரவுண்ட்ஸ் சுற்றினதுக்கப்புறம் இது போல் ஒரு மிடில் வந்து ஒரு ஒயர் தேவைப்படும். அதுக்காக நம்ம வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம வந்து முறுக்கி விட்டுடலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு 3 அவுட்புட் வந்து தேவைப்படும். அதாவது ஸ்டார்டிங், மிடில், எண்டிங் வந்து தேவைப்படும். ஸோ திரும்பியும் நம்ம வந்து ஒரு 15 ரவுண்ட்ஸ் வந்து அது மேலேயே நம்ம வந்து சுற்றி விட்டுறலாம். இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 30 ரவுண்ட்ஸ் வந்து சுற்றியாச்சு. சுற்றினதுக்கப்புறம் இப்போ அந்த ரவுண்டான இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் இருந்து நம்மளுடைய காப்பர் ஒயரை கொஞ்சம் சேஃபாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நமக்கு வந்து திரும்பி வந்து ரிலீஸ் ஆகிரும். அப்புறம் திரும்பி நம்ம வந்து கஷ்டப்பட்டு சுற்றுற மாதிரி ஆகிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு டேப் யூஸ் பண்ணி நம்மளுடைய 3 சைட்லேயுமே நம்ம வந்து டேப் ஒட்டிடலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டிஃபாக நமக்கு வந்து காப்பர் ஒயர் வந்து கரெக்டாக நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய டேப்லாம் வந்து ஓட்டியாச்சு. இப்போ நமக்கு நான் முன்னாடி சொன்னபடியே 3 அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு டிரான்சிஸ்டர் வந்து தேவைப்படும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் தான் வந்து ஒரு மெயினான ஒரு மெட்டீரியலும் கூட. இது இல்லை அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சுற்றி வச்சுருக்க காப்பர் 3 அவுட்புட்லேயுமே இதே போல் ஒரு டிப்பு இருக்கும். அந்த 3 டிப்லேயுமே இதே போல் வந்து ஒரு பிளேடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பர் லேயரை வந்து சுரண்டி எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து சால்ட்ரிங் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்க காப்பர் ஒயரோட 3 அவுட்புட்டுமே இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 அவுட்புட்லேயுமே நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அதாவது 3லேயுமே இல்லை, அதாவது நம்மளுடைய ரைட் சைட் இருக்கக்கூடிய காப்பர் அவுட்புட்டில் வந்து நம்மளுடைய சென்டரில் வர டிரான்சிஸ்டர் பின்னோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது சால்ட்ரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட ரைட்டு இருக்குது இல்லையா? ஸோ டிரான்சிஸ்டர் ரைட் பின்னில் நம்மளுடைய இன்னொரு காப்பர் ஒயரோடைய அவுட்புட்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்ததை வந்து இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய இந்த காப்பர் ரோலு இந்த வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ஒரு கார்ட்போர்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த கார்ட்போர்ட்டில் தான் நம்ம வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து காப்பர் ரோலை வந்து ஒட்டலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன். இப்போ நம்மளுடைய ஒட்டியாச்சு. காப்பர் ஒயர் ரோலை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. ஸோ இதே போல் இன்னொன்று நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 அவுட்புட்டு தான் வர மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். அந்த 2 அவுட்புட்டில் நான் வந்து ரெட் ஒயர், பிளாக் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு, அதாவது 9 வோல்ட் பேட்டரியோட கிளிப்பு நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பில் இருக்கக்கூடிய பிளாக் ஒயரை வந்து நான் வந்து இன்னொரு டிரான்சிஸ்டரோட 3வது பின்னில் நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய 3வது அவுட்புட் வந்து இருக்கும். அதாவது அந்த காப்பர் இதிலே வந்து 3வது அவுட்புட் இருக்கும். ஸோ அந்த 3வது அவுட்புட்டில் நம்மளுடைய ரெட் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது பாசிட்டிவ் ஒயரை வந்து அதில் கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய செகண்ட் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரோலில் வந்து அந்த கார்ட்போர்டில் நம்ம வந்து இது மாதிரி ஒரு ஸ்டிக்கை வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம் க்ளூ கன் யூஸ் பண்ணி. இந்த ஸ்டிக்கை வந்து எதுக்கு ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பல்புக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டிக் ஓட்டுறோம்.
நெக்ஸ்ட்டு நான் வந்து எல்இடி எடுத்திருக்கேன். இந்த எல்இடி வந்து ரெட் கலர். நீங்கள் ப்ராஜெக்ட் செய்யும்போது என்ன கலர் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எல்இடி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது பாசிட்டிவ் வந்து ரெட் கலர் ஒயர்லேயும், நெகட்டிவ் வந்து பிளாக் கலர் ஒயர்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த எல்இடியில் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த எல்இடி வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டிடலாம். எல்இடியை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவர் கனெக்ஷனுக்காக நம்ம வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த 9 வோல்ட் பேட்டரியை நம்மளுடைய கார்ட்போர்டில் நம்ம வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் நம்மளுடைய கிளிப்பு வந்துருக்கு, அந்த 9 வோல்ட் பேட்டரியோட கிளிப்பு, அதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய எல்இடி பல்பை வந்து கிட்ட கொண்டு போனாலோ இல்லை எல்இடி பல்பு கிட்ட பேட்டரியை கொண்டு போனாலோ நம்மளுடைய பல்பு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஒயர்லெஸ்ஸாகவே நம்மளுடைய எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிரும். இந்த காப்பர் நமக்கு 2 சர்க்கிள் இருக்குது. இந்த காப்பர் 2 சர்க்கிளுக்கு நடுவில் நம்ம வந்து கார்ட்போர்டு, பேப்பர், எண்ணெய் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறைச்சாலுமே இந்த பல்பு வந்து கரெக்டாக இந்த ஒயர்லெஸ்ஸாகவே நமக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டே, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அன்னைக்கெல்லாம் வந்து அந்த அன்னைக்கே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸாவது கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு காலேஜ் லெவல் ப்ராஜெக்ட் கிடையாது, பட் ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான். அதனால தான் வந்து ஒரு ஸ்கூல் லெவலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்டா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.